சுட சுட தேநீர் குடிக்கணும்னு சொல்லி யாருக்கு தான் ஆசை இருக்காது. உடனே நான் வெளிக்கிட்டு போன இடம் தான் எங்கட ஸ்பாட்ன்ற இந்த கடைக்கு. இந்த கடையை எங்க நண்பர்கள் தான் பரிந்துரைச்சிருந்தாங்க. இந்த கடையில சுட சுட மரவள்ளி கிழங்கு சிப்ஸும் மசாலா டீயும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இரண்டையும் வாங்கி சுவைச்சு பார்க்கலாம்னு சொல்லி நான் இப்ப இங்க வந்திருக்கிறேன். வாங்க நாங்க இப்ப இந்த கடைக்குள்ள போவோம். சொல்லி சொன்னால் பழைய பொருட்கள் எல்லாம் இங்க பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. பழைய கட்டில்கள், பழைய கதிரைகள் போன்ற பழைய பொருட்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. சரி, இதை பற்றி எல்லாம் பிறகு நான் கதைப்போம். அதுக்கு முதல்ல நாங்க வந்த விஷயத்த பார்ப்போம். இங்க சைவம் மட்டும் இல்லாம அசைவமும் கிடைக்கின்றது. நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்லிச்சுனால் சிக்கன் ரோல், மீன் ரோல் என்று சொல்லி பல விதமான அசைவ உணவுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். நான் இப்ப சாப்பிட போறது வெஜ் ரோல் தான். மசாலா டீ விலை வந்து இங்க 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே நேரத்துல வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. மரக்கறி ரோல் ஒன்றுன்ற விலை வந்து 80 ரூபாயா இருக்கு. மொத்தமா 380 ரூபாயா? காசு கொடுத்த பிறகு 5 நிமிஷம் காத்திருக்க சொல்லி சொன்னாரு. ஒரு நல்ல டீ குடிக்கணும்னு சொல்லி சொன்னால் 5 நிமிஷம் வெயிட் பண்றதுல தப்பில்ல தானே? வெயிட் பண்ணுவோம். அது சரி அண்ணா, இது என்னன்னா பழங்காலத்து வானொலி மாதிரி இருக்கே, என்ன விலையண்ணா இது? வைன் பண்ண இதுல ஒர்க் பண்ண வைன் பண்ணல. இப்ப பொம்மையர் இருக்கு முதல் வைன் பண்ற மாதிரி அந்த செட்டப் தான் இது. வைன் பண்ண இதுல இந்த பழங்கால வானொலியில பாட்டு கேட்டு ரசிச்சு கொண்டிருந்ததுல நேரம் போனது தெரியல. அதுக்கிடையில 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அண்ணா வந்து சொன்னாரு, உங்க ஓர்டர் எல்லாம் ரெடி ஆயிட்டு தம்பி, நீங்க போய் சாப்பிடலாமான்னு சொல்லி. சரி, நான் இப்ப சாப்பிட போறேன். அடு சுட சுட மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்கு, அதோட ரோல் இருக்கு. அது மட்டும் இல்லாம மசாலா டீ. எப்படி இந்த ரோல் இருக்குன்னு பாருங்க, என்ன மாதிரி இருக்கு. வெஜ் ரோல்னா இப்படித்தான் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு, தரமா இருக்கு. மசாலா டீம் அப்படித்தாங்க, அருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸை சாப்பிட்டு கொண்டு மசாலா டீயை குடிக்கும் போது அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த இடத்தை பார்க்கும்போது பழைய நாச்சியார் வீடை பார்த்த மாதிரியான ஒரு தோற்றப்பாடு தெரியுது. யாருன்னா உங்களுக்கு இந்த யோசனையை தந்தது? இப்படி முதல் வந்து இந்த சுண்டு மட்டும் சின்னனா ஒன்று போட்டுட்டு சும்மா நோம்பலா செய்வோம் எனக்கு தான் பிளான் பண்ணினாங்க. பிறகு இருந்து இப்போ யோசிச்ச இடத்துல முதல் பிறகு சரி இங்கால ஒரு ஆக்கள் வந்தா இருக்கத்தானே வேணும் ரெண்டுட்டு இந்த செட்டப் செஞ்சினாங்க. பிறகு இது மட்டும் இது ரோவா இருந்தது, என்னடா அந்த மாதிரி இருந்தது, ஒரு வடிவு இல்லாம போட்டோஸுக்கு ஏற்றது இல்லாம இருந்தது. சரி ஓகே, அப்படியே விட்டோம்டா இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரே ஐடியா செய்ய வந்துட்டு முதல் இது ரெண்டு தான் செஞ்சினாங்க. பிறகு ஒரு மாசம் கழிச்சு இது ரெண்டும் செஞ்சினாங்க. இப்போ நாங்கள் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாசம் முதலே இதெல்லாம் கட்டிட்டோம். பிறகு நாங்கள் இருந்து என்ன மாதிரி சீட்டிங் பண்ணலாம், மற்ற கடையில் எல்லாத்துலேயும் நோம்பலா சேர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ சரி அதில் இருந்து என்ன டிஃப்ரெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக வாங்க வந்து இந்த நாச்சார் இந்த பழைய அப்போ வாங்க ஏற்படுத்தி அந்த மாதிரி தான் யோசிச்சு. இப்போ நீங்கள் ஆர்கிடெக்டாக இருக்கிறால? இல்லை, நான் ஆர்கிடெக்ட் ஃப்ரெண்ட் ஆர்கிடெக்டாக இருக்கிறால வந்து அவர் வந்து இப்போ என்ன நினைக்கிறேன், அவர்கிட்ட ஃபீல்டில் வந்து இந்த நாச்சியார் வீடு கட்டுறது வந்து இப்போ இல்லையான்னு நினைக்கிறாரு. பெருசாண்டு யாரும் விருப்பப்படுறே இல்லை. இப்போ கூடுதலாக எல்லாரும் வந்து அந்த நார்மலாக ஒரு பில்டிங்காக பெருசாக கட்டணும், அந்த வெளிநாட்டு செட்டப்புகளில் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். இந்த செட்டப்புகள் எல்லாரும் இப்போ தவிர்த்து கொண்டு வர. ஆனால் இவருக்கு சரியான விருப்பம் இப்படி ஒரு ட்ரெடிஷனல் வீடுகள் கட்டணும்னு சொல்லி அந்த மாதிரி சரியான விருப்பம். இவர்கிட்ட வீடு கட்டி இருக்கிறார் அந்த செட்டப் சரியான வடிவான வீடு. இப்போ உங்களோட ஆஃபீஸ் வந்து இதுக்கு பின்னுக்கு தான் அவர்கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு. நான் ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்தாங்க அதுதான் பேர். சரி. இது பார்ட் டைமா நீங்கள் ஒரு பின்னர் 4 மணிக்கு பிறகு தான் இது ஓப்பன் பண்ணுவீங்க. எத்தனை மணி மட்டும் கடை இருக்கு? 12 மணி. 12 மணி மட்டும். அப்போ விடியப்புறம் திருப்பி ஆஃபீஸுக்கு வந்து திருப்பி எத்தனை மணிக்கு ஒலிம்பிக் போவீங்க? இந்த மார்னிங் அதனால தான் 12 மணி வரைக்கும், இல்லாட்டி 4 வரைக்கும் 4 to 4 வச்சிருந்தேன். காலம் எழும்புறது கஷ்டமா இருக்கு, அதுதான் 12ஓட சொல்லிக்கிட்டேன். சரி, மார்னிங் இது துருத்தி என்றது இது அந்த நகை வேலை செய்கிறாங்க பொண்ணுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ நாங்கள் இது வேற ஒரு செட்டப்புக்கு கொண்டு வந்தது, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு ஜஸ்ட் அந்த பூவா இதுகள் போடுறதுக்காக யூஸ் பண்ணி இது வேற ஒரு செட்டப்புக்கு தான் கொண்டு வந்தது. அது இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அது என்னென்னா அந்த முடியை ஹீட் பண்ணிட்டு கொடுப்பாங்க, அந்த செட்டப்புக்காக கொண்டு வந்தது. அப்போ இது கொஞ்சம் இப்போதைக்கு இது வந்து அந்த பழைய அந்த ரங்கப்படி. சரி. இது துருத்தி என்ன எதுக்கு பேர்? இது துருத்தியா?
சரி சரிண்ணா, நன்றியா. இவ்வளவு நேரம் என் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சு போட்டு மேல அண்ணா வந்து பார்த்தேன், மாவை வைக்கிற நீத்து பெட்டியை யாரோ கட்டி வச்சிருக்கிறாங்களா என்ற மாதிரி தோணுச்சு. ஆனா வடிவா பார்த்தா அப்புறம் தெரிஞ்சது அந்த மாவை வைக்கிற நீத்து பெட்டிக்குள்ளதான் ஒரு மின் குமிழ் காணப்படுது. அந்த மின் குமிழ் வந்து இரவு நேரங்கள்ல ஒளி வீசுறதுக்காக தயார் நிலையில இருக்குது போல. சரி, அதுக்கிடையில இந்த துருத்திக்குள்ள ஒரு அக்கா வந்து புகை போடுறத பார்க்கக்கூடியதா இருந்தது. என்னத்துக்கு இந்த புகை போடுறான்னு சொல்லி சொன்னால், நான் நினைக்கிறேன் அண்ணா சொன்னது போல இரவு நேரங்கள்ல வந்து இந்த இடங்கள்ல நுளம்பு தொல்லை இருக்குதானே, அந்த நுளம்பு தொல்லையில இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேப்பம் புகை போட்டு கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். சரி, வந்த வேலை முடிஞ்சது, நீ வீட்டு போகலான்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா ஒரு ஊஞ்சல் ஒன்று ஆடிக்கொண்டிருந்தது. உடனே இந்த சின்ன பிள்ளை ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. சரி, இந்த ஊஞ்சல்ல கொஞ்ச நேரம் இருந்து ஆடிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஆடிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வெளிக்கிட்டு வீட்டை போயிட்டேன்.